எம்எல்ஏ ஹாஸ்டல்ல வீட்டுல அப்படியே ஜாலியா இருக்கிறதே ஒரு இதுதான். என்னண்ணே முதலமைச்சர் வேற சட்டசபையில வந்து எல்லாருக்கும் கார் கொடுக்கறதா சொல்லிட்டாரு. ஆடா ஆமாடா, அது ஏதோ ஒரு துவாக்குடி எம்எல்ஏ யாரோ ஒரு ஆள் வந்து கார் இல்லைன்னு சொல்லிவிட்டாப்ல. அண்ணன் பொசுக்குன்னு எல்லாருக்கும் கார் இட்டாரு. ஏற்கனவே என்கிட்ட 4 கார் இருக்கு. அதெல்லாம் டீட்டெயில் தெரியாம அண்ணன் வேற எம்எல்ஏக்கு ஒரு காரு, அது போக 75,000 பணம் வேற தராராம். என்ன அப்போ 4 டிரைவருக்கு நம்ம சம்பளத்தை கொடுத்து போடலாம். அவ்வளவுதான். என்ன இந்த ஆட்சியில ஊழலும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. இப்படியாவது நம்ம அண்ணனே பார்த்து ஒதுக்குற அமௌண்ட்டை வச்சு நம்ம கொஞ்சம் ஜாலி பண்ணிக்கலாம். அண்ணே சார் சொன்னதுக்கு எதிர்கட்சி எம்எல்ஏ கேட்டதுக்கு பதில் பாத்தீங்களா? அவருக்கு எதிர்கட்சி எம்எல்ஏக்கு வந்து கார் கொடுக்கறதும் கொடுங்க, இன்னோவா காரா வேணுமா. சின்ன கார்ல போய் இறங்கினா அவருக்கு பத்தாது. ஏற்கனவே ஊர் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஊருக்கு ஒரு காலேஜ் வச்சிருக்காப்புல. இம்போர்ட்டட் கார் எல்லாமே அந்த எம்எல்ஏட்ட இருக்கு. இது போக அந்த கவர்மெண்ட் கொடுக்குற காரு, அது இன்னோவா கார் வேணுமா. அப்பதான் போய் இப்படி இறங்கினா வந்து கெத்தா இருக்குமா. எவ்வளோ திமிரு, எவ்வளோ ஏத்தம். மக்கள் பணம்னா அப்படி கேட்குது. நான் என்ன சொல்றேன், என்கிட்ட 4 கார் இருக்கு. நீங்களே யாராவது கிளப்பி விட்டுரு. காரே இல்லாம யார் இருக்காங்களோ அந்த தேர்தல் வாக்குறுதி இல்லை அஃபிடவிட் இருக்குல்ல, அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது யாராருக்கெல்லாம் கார் இருக்கு, யாராருக்கெல்லாம் இல்லைன்னு. அதை எடுத்து நீட்டா ஒரே ஒண்ணு, கார் இல்லாதவனுக்கு காரு, மற்றவனுக்குலாம் கார் கிடையாது அப்படின்னு குண்டை தூக்கி போடு. நாளைக்கு சட்டசபை கலங்கும். சரியா? நாளைக்கு ஞாபகப்படுத்தி விடு. நாளைக்கு சரிங்கண்ணா, சரிங்க.